ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி. மணிப்பூர் கலவரம், விவசாயிகள் போராட்டம், மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை, தொடர்ச்சியான ரயில் விபத்து, பல பெண்களின் வாழ்க்கை சீரழிப்பு, இன்னும் நிறைய குற்றங்களை பாஜக பண்ணியிருந்தாலும் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சாகணும். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எப்படி பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு? இதோ இப்படிதான். சமீபத்துல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல 538 தொகுதியில பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்குன்னு ஏடிஆர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த தேர்தல்ல 362 நாடாளுமன்ற தொகுதிகள்ல மொத்தமா பதிவான வாக்குகளை விட 5,54,598 வாக்குகள் குறைவா எண்ணிருக்காங்க. அதாவது இவிஎம் மிஷின்ல வாக்கு பதிவாகி இருந்தாலும் 5 லட்சம் வாக்குகளை அதிகாரிங்க வேணும்னே எண்ணாம விட்டுருக்காங்க. ஐயோ இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையடா. நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. அதே மாதிரி 176 தொகுதிகள்ல இவிஎம் மிஷின்ல பதிவான வாக்குகளை விட 35,093 வாக்குகள் அதிகமா எண்ணிருக்காங்க. இந்த தகவலையும் ஏடிஆர் அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அது மட்டும் இல்ல, வாக்கு எண்ணிக்கையோட இறுதி தரவுகளை இன்னமும் தேர்தல் ஆணையம் வெளியிடல. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறது சொல்றா. இப்பவே தெரிஞ்சிருக்கும் மக்கள் எல்லாரும் வெறுத்தாலும் பாஜக எப்படி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு. சிம்பிளா சொல்லணும்னா, தேர்தல் செலவுக்காக ஆட்சியில இருக்கும் போது பல ஊழல் பண்ண பாஜக தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கி தேர்தலையே ஒரு ஊழலா தான் நடத்திருக்காங்க. ஆடு மாடு மாதிரி அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுங்களா? வெக்கமால மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வழக்கமாக தங்களுடைய பட்ஜெட் உரையில் திருக்குறளையோ அல்லது சங்க இலக்கியத்தையோ கோட் செய்வார்கள். இந்த முறை திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் மறந்ததோடு தமிழ்நாட்டையும் மறந்து விட்டார்கள். உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. தமிழ்நாட்டிற்கு நியாயமாக தர வேண்டிய நிதியையும் அவர்கள் வழங்கவில்லை. அவர்கள் செய்த அல்வாவை தமிழ்நாட்டிற்கும் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் சொல்ல மறந்த திருக்குறளை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருட்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை சமமாக வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன். இப்படி என் நம்பிக்கையில மண்ணவாரி போட்டியா நீ? ஒரு அரசாங்கம் பொருள் ஈட்டுவதற்கு பல வழிமுறைகள் உள்ளன. அதில் முக்கியமானது ஒரு வரி. அந்த வரியை யாரிடம் ஈட்டுகிறார்கள், எவ்வளவு ஈட்டுகிறார்கள், அந்த நிதியை யாருக்கு செலவு செய்கிறார்கள், எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த ஆட்சி எப்படி நடக்கிறது, யாருக்காக நடக்கிறது என்று சொல்லிவிடலாம். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். பெரும் முதலாளிகள், வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள், பெரும் பணக்காரர்கள், இவர்களிடம் அரசு அதிக வரி ஈட்டலாம். தொழில்கள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டால் வரி வருமானம் பெருகும். மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகம் போன்ற தொழில் வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தால் வரி வசூல் அதிகமாகும். இதைத்தான் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசு, ஐக்கிய முன்னணி அரசு செய்தது. ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பெருமுதலாளிகள், வெளிநாட்டு நிறுவனங்களை விட்டு விடுகிறீர்கள். அவர்களுக்கு வரி சலுகைகளை அள்ளி கொடுக்கிறீர்கள். ஒரு இரக்கமற்ற கொள்ளைக்காரனை போல சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களை அடித்து பிடுங்குகிறீர்கள். ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. யூபிஏ ஆட்சி, என்டிஏ ஆட்சின்னு கம்பேர் பண்றீங்க. நானும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில பெட்ரோல் 73 ரூபாய் 18 பைசா, டீசல் 40 ரூபாய் 91 பைசா, சமையல் எரிவாயு 450 ரூபாய். ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது பெட்ரோல் டீசல் ரெண்டுமே ஏறக்குறைய 100 ரூபாய்க்கு விக்குது. சமையல் எரிவாயு 1200 ரூபாய், இப்ப 1000 ரூபாய். தேங்க்ஸ் டு எலெக்ஷன். என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டு என்ன ஒன்னப்பா சொன்னேன். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி 250 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இட்ஸ் ரைஸ் 250%. ஒரு லிட்டருக்கு ரூபாய் 9 ரூபாய் 48 பைசாவிலிருந்து 32 ரூபாய் 98 பைசாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. டீசல் மீதான கலால் வரி 800% உயர்த்தப்பட்டிருக்கிறது. லிட்டருக்கு 3.56
ரூபாய் 56 இருந்து 31 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான யூபி ஆட்சியில் இந்த வரி வருமானம் 90,000 கோடி. சிக்கல்ல மாட்டி விட்டு சீரழிய விட்டு வேடிக்கை பார்க்கிற மாதிரி ஊர்ல. ஆமா சொன்னாக்கள் போதில் பாட்டு உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். பாஜகவின் அமிர்த்கால் அச்சேதியின் பொற்கால ஆட்சியில் 2.73 லட்சம் கோடி 176% வரி அதிகரித்திருக்கிறது. சொன்னாக்கள் போதில் பாட்டு உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிரு. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதற்கு பெயர் பகல் கொள்ளை இல்லாம வேற என்ன? தொடப்பக்கட்டியால அந்த ஆளை பெருக்கு ஒரே குப்பையா கிடக்கு மனசு. அடுத்து ஜிஎஸ்டி ஜூலை 2024 10.3% அதிகமா வசூலாகிருக்கு. 1.82 ட்ரில்லியன் மோஸ்ட்லி ஃப்ரம் த டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன். அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் 5% 18% 28% வரி ஜிஎஸ்டி. அங்க பாரு அண்ணே மம்பள மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. சமையல் எண்ணெய், சுகர், ஸ்பைஸ், டீ, காஃபி, மிட்டாய் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் 5%. இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் பண்ணா உங்க கிராமத்துல எப்படி தண்டிப்பாங்க? ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட், சோப்ஸ் 18%. சிக்கல்ல மாட்டி விட்டு சீரழிய விட்டு வேடிக்கை பார்க்க. லக்ஸுரி ஐட்டம் சச்சஸ் ஸ்மால் கார்ஸ், ஏசி அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர். ஒரு நகரத்துல நடுத்தர குடும்பத்துல பிறந்து வாழ்ந்து பார்த்தா எது அத்தியாவசிய பொருள் எது ஆடம்பர பொருள் உங்களுக்கு தெரியும். இந்நேரம் கட்டி வச்சு வெந்நீரை மேல ஊத்தி கையக்கால முப்பிக்காம இதெல்லாம் பத்தாதுன்னு 15% லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மேல வரி. ஆனா நிலக்கரிக்கு வரி 11.69% 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஏன்? I read something interesting in a website. I quote, India's first private mining company who pioneered the concept of mine developer and operator MDO just about a decade since our inception we became one of the largest developers and operators of coal mines in the country. End quote. தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டானி வேற ஆயிடும். No price for guessing it. It's Adani. Sorry, I can't quote. No, it's A1 coal. 2019 பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் கார்ப்பரேட் வரி 30% இருந்து 22% குறைக்கப்பட்டது. ஆனால் இதனால 1.45 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்பட்டது. இப்ப வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான வரி 40% இருந்து 35% குறைக்கப்பட்டுள்ளது. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. இ-காமர்ஸ் அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு 2% வரி இருந்துச்சு. இப்ப அதுவும் 0% ஆக்கிட்டாங்க. உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிரு. பாவம் அவர்கள்லாம் பரம ஏழைகள். அவர்களிடம் போய் இந்திய அரசாங்கம் வரி கேட்கலாமா? அதற்கு தான் ஏழைகளும் நடுத்தர மக்களும் இருக்கிறோமே. இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். மொத்த படத்தையும் பார்த்தால் பாரதி சொல்வது போல நெஞ்சு பொறுக்காது. ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. சாதாரண ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இவர்கள்ட்ட கொள்ளையடிச்சு என்ன செஞ்சிருக்கீங்க? 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மையை உருவாக்கி இருக்கிறீர்கள். அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. அட பாவி. ILO report says India's youth accounted for 83% of the unemployed population in 2022. ஒரு நாட்டுல 83% இளைஞர்கள் வேலை இல்லாம இருந்தா இந்த இளைஞர்களின் எதிர்காலம் மட்டுமல்ல இந்த நாட்டின் எதிர்காலம் இருண்டு போகும். அத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. சப்பா முடியலப்பா. உற்பத்தி துறை இந்தியால வேலை வாய்ப்பு உருவாக்குவதில் 2வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு 4வது இடத்துக்கு போயிருச்சு. நான் கரூர்ல இருந்து வர்றேன். இந்தியால 4th largest export. 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த எங்களுடைய நகரம் இன்று 50,000 பேருக்கு வேலை கொடுக்க திணறுது. தேங்க்ஸ் டு யுவர் ஜிஎஸ்டி. டேய் தலைகீழா நடக்காத விழுந்துட போற. Make in India had set an ambitious target of 12 to 14% of manufacturing growth per annum. But what is the outcome? Average 5.8% growth since 2014. ஏன்? பாஜக மோடி ஆட்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் பேரழிவை சந்தித்து வருகின்றன. அரசாங்கம் தன் நண்பர்களான A1 A2 இருவருக்கும் நாட்டை விற்றுக் கொண்டிருக்கிறது. தொழில்துறைகள் வேலை கிடைக்காதவர்கள் விவசாய கூலிகளாக மாறுகிறார்கள். என்ன சொன்னா? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறதா சொன்னா. அங்கேயும் நீங்க 100 நாள் வேலையில கை வைக்கிறீங்க. 100 நாள் வேலையில பதிவு செய்திருக்கிற 6 கோடி மக்களுக்கு 100 நாளைக்கு வேலை கொடுக்கணும்னா 2.72 lakhs crores you have to allot. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 86,000 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கீங்க. எஸ்டிமேட் சாரி சார். என்ன சாரி? சேம் சாரி சார். குறைவான நிதி ஒதுக்கீடு காரணமா 4 மாதங்களுக்கு வேலை
வேலை செஞ்ச மக்களுக்கு கூலி கொடுக்க முடியாத சூழல் உருவாகுது. எப்படி ஐடியா? அடுத்து விவசாயம். 2022 விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம்னு சொன்னீங்க. ஆனா 2019-20 4.97%, அதாவது 5% இருந்த பட்ஜெட் இன்னைக்கு 2.6% குறைஞ்சிருச்சு. 2018க்கும் 23க்கும் இடையில விவசாய அமைச்சகம் 1 லட்சம் கோடி ரூபாயை செலவிடாமல் திருப்பி கொடுத்திருக்கிறது. இந்த நிதியில நீங்க விவசாய கடனை தள்ளி இருக்கலாம், உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனா செய்ய மாட்டீங்க. இந்த நாட்டில் 1 மணி நேரத்திற்கு ஒரு விவசாயியோ அல்லது விவசாய கூலி தொழிலாளர்களோ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் 50% விவசாயிகள் கடன் 2 மடங்கு ஆகி இருக்கிறது. தயவு செஞ்சு இங்க கிளம்பிடுங்க சார், இல்ல நான் அசிங்கமாயிடும். கிளம்புங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் literacy budget outlay reduced from 3.16 in 2013-14 to just 1.53% in 24-25. உங்களுக்கு மாணவர்கள் படிப்பு முக்கியம் அல்ல, புதிய கல்விக் கொள்கையை எங்கள் மீது திணிப்பதுதான் முக்கியம். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு உங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தப்பு பண்ணவனே பயப்படல, எதிர்த்து கேட்க ஏன் பயப்படணும்? தமிழ்நாடு பொது மருத்துவத்திலும் இந்தியாவிற்கு முன்னோடியாக உள்ளது. ரொம்ப டச்சிங்கா இருக்கு, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் 50 வருஷத்துக்கு முன்னே மதிய உணவு திட்டம் போட்டார். அதை காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தியது. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கியா? இந்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் காலை சாப்பாடு போடுறாங்க. இந்தியால எங்கேயும் கிடையாது. ஆமா, சரி குருவே, இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா? அந்த மாதிரி திட்டங்களை நீங்க நிறைவேற்றுங்க. நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா உங்களுக்கு எது முக்கியம்? சாதி மதம். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, எனது தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து என்ன சாதின்னு நீங்க கேக்குறீங்க. அது நாடாளுமன்ற அவைக்குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் நீட்டப்பட்ட பகுதியும் சேர்த்து அந்த கேவலமான பேச்சை பெருமையோடு பொதுவெளியில் பயிர்கிறார். பில்டிங்கே இந்த ஆட்டம் ஆடுதடா சாமி. ஐயோ, நெஞ்ச வேற வலிக்குதே. உங்களுக்கு எல்லாம் வெட்கமாக இல்லையா? சாதிதான் ஒருவருக்கு அடையாளமா? உங்களுக்கு சாதி அடையாளம், ஆனால் எங்களுக்கு சமூக நீதி அடையாளம். ஏன் இப்படி பேர் மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு வெறுப்பு அடையாளம், எங்களுக்கு அன்பு அடையாளம். உங்களுக்கு பிரிவினை அடையாளம், எங்களுக்கு ஒற்றுமை அடையாளம். உங்களுக்கு மனநீதி அடையாளம், எங்களுக்கு மக்களாட்சி அடையாளம். அது நிலைநிறுத்துகிற அரசியல் சாசனம் தான் எங்கள் அடையாளம். ஆமா, சொன்னாக்கள் போதில் பாட்டு உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். உங்கள் மனநீதி கொள்கை இந்த மண்ணில் ஒரு நாள் புதைக்கப்படும். அன்று எங்கள் சமூக நீதியின் கொடி உயர பறக்கும். நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதியை நிலைநாட்டுவோம். அன்பான, அமைதியான, பலமான இந்தியாவை உருவாக்குவோம். துரோகிய விட்டுலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துரோகிய விட்டுற கூடாது. யாரை பார்த்து நீ என்ன சாதி என்று கேட்டீர்களோ, ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். யாரை பார்த்து அஞ்சி நடுங்குகிறீர்களோ, இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய பிரதமர் என தலைவர் ராகுல் காந்தி அந்த திருப்பணியை தலைமையேற்று நடத்துவார். அன்று இந்தியா வெல்லும். நன்றி. ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல அவன் ஒரு ஹீரோ ஃபாதர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.